இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை அழைத்து நம்மை வழிநடத்தி வார்த்தை என்னும் மன்னாவினால் நம்மை போஷித்து நம்மை திருப்தியாக்குகிற ஒரு நல்ல தகப்பன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையினால் நம்மை திருப்தியாக்கி நிச்சயமாய் நம்முடைய ஆத்துமாவை நினமுள்ளதாய் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு உணவை ஆகாரத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவனுள்ள ஒரு ஆகாரத்தை நம்ம மெடிடேஷன்ல தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற காரியம் அவரே மெய்யான உணவு. அந்த உணவை இன்றைக்கு நாம் உட்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 125 பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், இன்றைக்கு நாம் யாரை நம்புகிறோம், எதை நம்புகிறோம், எந்த சூழ்நிலையை நம்பிக்கொண்டிருக்கிறோம், எந்த மனிதர்களை நம்புகிறோம், எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறோம். வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அவங்கள எதுவும் அசைக்க முடியாதாம். கர்த்தரை நம்புகிறவர்களை சூழ்நிலைகள் அசைக்க முடியாது. என்ன புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் என்ன எதிரான போராட்டம் வந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை நம்புகிறோம், எதை நம்புகிறோம்? அந்த அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தரை நம்புகிறவர்கள் நீதிமான்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் நல்லவர்கள், நேர்மையானவர்கள், இப்படியெல்லாம் 3வது 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற. அப்புறம் கர்த்தரை நம்புகிறவர்கள் நீதிமான்களாய், நன்மை நேர்மையாய் இருக்கிறவர்களாய், நல்லவர்களாய் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட நீதிமான்களாய், நேர்மையானவர்களாய், நல்லவர்களாய் இருந்த 2 பரிசுத்தவான்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் மாற்றம் வந்த பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதை எப்படி மேற்கொண்டாங்க, எதை புரிந்து கொண்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பெற்றார்கள் என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த 2 பரிசுத்தவான்கள் ஆபிரகாமும் யோபும். பொதுவா யோபுவை பத்தி சொல்ற காரியம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு முந்தின காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதன்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க ஆபிரகாமுக்கு பிந்தி வாழ்ந்தான். அது எதுவோ, ஆனால் இன்றைக்கு இந்த 2 பரிசுத்தவான்களை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். இதுல எந்த இடத்துல சில காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நாம் இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாய் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்போ இதுல ஆபிரகாமும் ஒரு சூழ்நிலையில பயப்படுகிறவராய் இருக்கிறார். யோபுவும் ஒரு சில அவர் பயந்தவராய் இருக்கிறார். அந்த பயத்திற்கு தேவனிடத்திலிருந்து என்ன கிடைத்தது, அந்த அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன, இதையெல்லாம் தான் முதலாவது நம்ம தியானிக்க போகிறோம். ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நீ எல்லாவற்றையும் விட்டு உன் தகப்பன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:1, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது மிகப்பெரிய, இதை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் வேணும்.
அங்க சில ஆசிர்வாதங்களையும் தேவன் சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமா இருப்ப, உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். இந்த ஆசிர்வாதத்தெல்லாம் சொல்றாரு. இந்த செயலை செய்வதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா இப்படி ஒரு தேசத்தை விட்டே இன்னொரு தேசத்துக்கு, அந்த தேசத்தை மறந்து, தகப்பன் தேசத்தை மறந்து இன்னொரு தேசத்துக்கு எங்க போறோம், என்ன நடக்கும், நம்முடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு எதுவுமே அறியாமல் அங்க ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு போறாரு. ஆனா அங்க போன பிறகு அங்க ஆபிரகாம் நாட்கள், அந்த நாட்கள்ல கானானியர் அந்த கானான் தேசத்துல இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாட்கள்ல பஞ்சம் உண்டாகுது அந்த தேசத்துல. தெற்கே பிரயாணம் பண்ணி போகும் பொழுது அந்த 9-10 வசனத்துல பார்த்தோம்னா, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இங்க பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால எகிப்துக்கு தங்கும்படிக்கு ஆபிராம் போறாரு. இங்க முதலாவது அவருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவான காரியம் நடக்குது. பஞ்சம் உண்டாகுது, இங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அடுத்ததா எகிப்துக்கு போன உடனே எகிப்தியரை பார்த்து ஆபிராமுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. தன் மனைவி நிமித்தம் தன்னை கொன்று விடுவார்கள். ஏன்னா மனைவி அழகுள்ள ஸ்திரீ, அதனால கொன்று போட்டு அவளை உயிரோட வைப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய உயிர் பிழைக்கும்படிக்கு சாராளை தன்னுடைய சகோதரி அப்படின்னு ஆபிராம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிராமுக்கு இந்த இடத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மறந்து போனது. அவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இங்க சூழ்நிலைகள் வந்த உடனே ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் மறந்து போனது. ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் மறந்து போனது. ஆனால் உடன்படிக்கை செய்த தேவனுக்கு அது மறந்து போகவில்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆபிரகாமுடைய விசுவாசம் அந்த நேரத்துல, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஃபெய்த்ல தான் அந்த தேசத்தை விட்டு அவர் கிளம்பி வந்தாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பலவீனம். ஏன்னா அங்க பஞ்சத்தை பாக்குறாரு, எகிப்தியரை பாக்குறாரு. இது ரெண்டும் ஆபிரகாமுடைய இருதயத்துல ஒரு ஒரு குழப்பத்தை, ஒரு கவலையை ஏற்படுத்தியது. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கு இவர் இடம் கொடுத்த உடனே இவருக்குள்ளே பயம் ஏற்பட்டது. இப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனம் அடைஞ்சிருச்சு. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை மாறவில்லை. அதனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆதியாகமம் 12:17 வாசிங்க ஆண்டி. 17-18. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இங்க ஆபிராமுக்கு பயம் வந்தது. ஆனால் உடன்படிக்கை செய்த தேவன், அவர் உண்மையுள்ளவராய் ஆபிராமுடைய வாழ்க்கையில் செயல்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்றால், நாம் எந்த சூழ்நிலையை குறித்தும் எந்த மனிதர்களை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஆபிராம் பயந்து சாராள சகோதரின்னு சொல்றாரு. இந்த பயத்தை தேவன் பார்க்கல. அவர் ஆபிராமோடு கூட பண்ணின உடன்படிக்கையை தேவன் பார்த்தார். அங்க என்ன நடக்கு? ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். And the Lord struck Pharaoh and his household with great plagues because of Abram's wife
சாராய். அப்போ மகா பெரிய வாதைகள். ஏன்னா அங்க உடன்படிக்கை என்ன? உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இவனுக்கு ஒரு இடையூறு செய்யறது, இவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அங்கே அவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறான் என்றால் அவனுக்கு அங்கே துன்பம் ஏற்படும் என்பது ஆபிரகாமுக்கு கொடுத்த அங்க வாக்குத்தத்தம், உடன்படிக்கை. அப்போ பார்வோன் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்ல, நீ ஏன் எனக்கு இப்படி செய்த? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவளை நான் எனக்கு மனைவியா கொண்டிருப்பேனே, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறான். மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கே அனுப்பி விட்டார்கள். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பயம் என்பது ஒரு சிறிய பலவீனமா, ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்த உடனே அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஆனால் தேவன் உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அங்கே சாராயை விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைக்காக அங்கே அங்கே சாராயை தேவன் விடுவிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய பாதுகாப்பு அவனுடைய பரிபூர்ண விசுவாசத்தினால் அல்ல, தேவனுடைய உண்மை தன்மையினால். அவர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர், அவர் உடன்படிக்கையை மீறாதவர். மனிதர்கள் இன்றைக்கு உடன்படிக்கைக்கு மீறுறாங்க. பல காரியங்களை தேவனுக்கு எதிரான தேவனுடைய தேவனோடு கூட சில காரியங்கள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் மீறி மீறி போகிறார்கள். ஆனால் அவரால் உடன்படிக்கையை மீறவே முடியாது. இன்றைக்கு நம்மோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார்? எபிரேயர் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார்னு. எபிரேயர் 8 அது 8வது வசனத்துல இருந்து வாசிங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். எபிரேயர் 8:8 8ல இருந்து வாசிங்க. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல் இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 12 வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே புது உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்து அங்கே சாராயை விடுவித்தாரோ, இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு கூட கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நம்மோடு கூட புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்னவாம்? நம்முடைய அநியாயங்களை அவர் கிருபையாய் மன்னித்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை. அவர் நினைவுக்கு நம்முடைய பாவங்களோ அக்கிரமங்களோ அது அவர் நினைவுக்கே வராதபடிக்கு அப்படி ஒரு புது உடன்படிக்கை நம்மோடு கூட அவர் செய்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் அவருடைய பிரமாணத்தை அவர் எழுதியிருக்கிறாராம். அப்போ இதுதான் புது உடன்படிக்கையில் நடந்த காரியம் என்றால், இன்றைக்கும் எந்த குற்ற உணர்வு, எந்த நாட்களில் செய்த காரியம் இன்றைக்கும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது? அவர் உடன்படிக்கையை மீறாத தேவன், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அங்க ஆபிரகாமுக்கு பயம் வந்தது, ஆனா உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய
ஒரு அங்க ரெஸ்டோரேஷனை தேவன் கொடுக்கிறத பார்க்கிறோம். சாராயை மறுபடியும் அங்கே மீட்டு கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்றால், இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததிகளாய் நாம் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்மோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய அநியாயங்களை அவர் மன்னித்து விட்டார். நம்முடைய பாவங்களையோ மீறுதல்களையோ அவர் இனி நினைப்பதே இல்லை. அக்கிரமங்களை இனி நினைக்க அவர் எண்ணங்கள்ல அது இல்லவே இல்லை. டோட்டலா அவர் எண்ணங்கள்ல இருந்து எரேஸ் ஆயிருச்சு நாம் செய்த காரியங்கள். ஆனா இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்களிலே என்ன எழும்பிக் கொண்டிருக்கிறது? இன்றைக்கும் இந்த உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாமின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததா யோபுவை பார்க்கிறோம். யோபுவும் அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அந்த யோபு 1வது அதிகாரத்துல அவனை குறித்து ஒரு டெபினிஷன் இருக்கும். யோபு 1:1 வாசிங்க ஆண்டி. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். ஆனா இந்த யோபுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நேரிட்டதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்ப யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபுவுக்கு என்ன பயம்? அங்க நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து அவனுடைய பிள்ளைகளுக்காக யோபு தொடர்ந்து பலி செலுத்தி கொண்டே இருந்தார். ஏன்னா அங்க வாசிக்கலாம், 4:5 வாசிங்க அன்றி. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். தினம்தோறும் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை விருந்து செய்யும் போதும், என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள்னு சொல்லி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வரலாம். அப்போ இவனுக்கு என்ன பயம்? யோபுவுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருக்கலாம். தொடர்ச்சியா யோபுவுக்கு ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ யோபு இந்த பயத்தை தான் சாத்தான் என்ன செய்தான்? பயன்படுத்தி கொண்டான். அங்க பார்க்கிறோம், யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்திருந்தார். இந்த பயம் என்பது அவருடைய வேலியை திறந்து, இங்க யோபுவுக்கு எந்த உடன்படிக்கை செய்ததா நம்ம வேதத்துல இல்ல. ஆனா ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்து அங்க தேவன் அவனை அந்த சாராயை விடுவித்ததை பார்க்கிறோம். இங்க யோபுவுக்கு பயம், அங்க தேவன் வைத்திருந்த அந்த பாதுகாப்பையும் மீறி தனக்கு ஏதாவது, தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது நேரிடுமோ அப்படின்னு சொல்லி அங்கே பயம் ஏற்பட்டது. ஆனாலும் இறுதியில தேவன் யோபுவை முன்பு விட மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உள்ள மனிதனாக மாற்றினார். இங்க ஆபிரகாம பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தான் பயந்தார். ஆனால் தேவன் உடன்படிக்கையின் அடிப்படையில் அங்கே தலையிட்டு அங்க தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு அங்கே தேவன் செயல்பட்டதை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில
தொடர்ந்து ஒரு பயம் அவரை மேற்கொண்டு கொண்டே இருந்தது. அப்போ நமக்கு இன்னைக்கு இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்றோம்னா, பயம் வந்தால் நம்ம நம்பிக்கையை இழக்க தேவையில்லை. ஆபிரகாமை போல நம்ம பலவீனப்பட்டிருந்தாலும் நம்முடைய பலவீனத்தை விட நம் தேவன் பெரியவர். அவர் நம்மை ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால பயம் நம்மை ஆள விடாதபடிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, ஏன் யோபு தொடர்ந்து அவருக்கு அந்த பயம் இருந்தது? இப்போ ஒருவேளை என் பிள்ளைங்க மனதுல தேவனை எதிர்த்து பாவம் செய்திருக்கலாம், அதனால் அவர் எப்பொழுதும் பலி செலுத்தி கொண்டே இருந்தார். ஆனா இவர் தேவனை நேசித்த மனிதன் என்பதும் புரியுது. ஆனா தேவனுடைய அன்பும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ப்ரொடெக்டிங் பவரும் யோபுவுக்கு தெரியவில்லை. அதனால ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா ஆண்டவர் தண்டிச்சிருவாரோ இப்படிங்கிற ஒரு பயம்தான் யோபுவுக்கு இருந்தது. ஏன் இந்த பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோபுவுக்கு மிகப்பெரிய குடும்பம், மிகப்பெரிய செல்வந்தன். அந்த யோபு 1ல பார்க்கிறோம். அந்த 3வது வசனம் வாசிங்க. 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிங்க. யோபு 1, 2, அவனுக்கு 3. ம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு ம். 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். ஆ, இங்க திரளான செல்வம். ஏன் பயம் அப்படின்னா, 7 குமாரர் 3 குமாரத்திகள் மாத்திரமல்லாமல் 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த மென் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அதிக செல்வம், பெரிய குடும்பம், நல்ல பெயர், தேவ பக்தி எல்லாம் இருந்துச்சு. சில நேரங்கள்ல மனிதன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும் போது இதை இழந்துருவோமோ இழந்துருவோமோ அப்படிங்கிற பயமும் அதிகமாக வருகிறது. அதனால யோபு எப்பொழுதும் அங்கே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறார். இன்னைக்கும் நமக்கு என்ன பயம் இருக்குது? இன்னைக்கு எல்லா பிளெஸிங்ஸும் இருக்குது, அதனால இதை இழந்துருவோமோ அதை இழந்துருவோமோ இப்படி ஒரு பயம் நம்மை வாட்டி கொண்டு இருக்கிறதா? யோபுவுக்கு இப்படி பயம்தான் இருந்தது. அப்போ நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொல்றார். அப்போ இது ஒரு நாள் இவருக்கு ஏற்பட்ட பயமாக இல்லை. அவர் சொல்றத பார்த்தாலே நல்லா தெரியுது, நெடுநாட்களாக அவருக்குள்ளே இருந்த பயத்தை அது சொல்லுகிற காரியமா இருக்கிறது. ஆனா இந்த யோபு புஸ்தகத்தினுடைய இறுதியில தேவன் யோபுவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு இடத்துல கூட தேவன் நீ இவ்வளத்தையும் இழந்ததுக்கு உன் பயம்தான் காரணம்னு சொல்லல. தன்னை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மகிமைய, தன்னுடைய ஞானத்தை அங்கே வெளிப்படுத்த யோபுவுக்கு தேவனை பற்றின ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் அங்கே யோபுவுக்கு ஏற்பட்டதை பார்க்கிறோம். அப்ப யோபு சொல்றாரு, வாசிக்கலாம். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இது நாள் வரைக்கும் யோபு தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாததுனாலதான் அவருக்குள்ள ஒரு பயம். இப்போ தேவன் தன்னை அங்க 38வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா தன்னை யோபுவுக்கு தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அந்த நொடி பொழுதுல இருந்து யோபுவுக்குள்ளே தேவன் யார் என்கிற அந்த ஞானம், அந்த அறிவு உண்டாக ஆரம்பித்தது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அவனுடைய மனக்கண்கள் பிரகாசமடைய ஆரம்பித்தது. ஒரு
ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், ஒரு 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 குழந்தை இருக்கு. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது தினமும் ஏதாவது அந்த பிள்ளைக்கு ஆயிருமோ ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா நம்மளால ஒரு அமைதியா நம்மளால வாழவே முடியாது. என் பிள்ளை தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறா அப்படின்னு நம்பினா மாத்திரம்தான் அந்த சமாதானம் இருக்கும். இந்த பயம் வந்துருச்சுன்னா, பயம் என்ன செய்யுதுன்னா எதிர்காலத்தையே கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறது. விசுவாசம் என்பது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ப செய்கிறது. யோபு தொடர்ந்து பயந்ததுக்கு காரணம், அவர் தேவனை மதிச்சாரு. ஆனால் தன் குடும்பத்தை மிகவும் நேசித்தார். தன் குடும்பத்தை நேசிக்க வேண்டியது அவசியம். ஆனா தேவனால் தன் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாத அளவுக்கு குடும்பத்துக்கு மேல ஒரு பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட். ஏதாவது தவறு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அதனால பயம் இன்னைக்கு நம்மை ஒருவேளை இன்றைக்கு சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் தேவனை ஆழமாக நம்ம எப்போ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அந்த அறிவு நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் முதல்ல பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இப்போ இந்த 2 பேருமே, ஆபிரகாமும் சரி யோபுவும் சரி, பல இடங்களிலே பலி செலுத்துறத பார்க்கிறோம். யோபு தினந்தோறும் பலி செலுத்துறான், ஆபிரகாமும் அங்கே பலி செலுத்துகிறத பார்க்கிறோம். பலிபீடம் கெட்டுறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:7-8. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் இருக்கும் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்க ஆபிரகாம் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு அங்கே பலிபீடம் கட்டுகிறதை பார்க்கிறோம். முதல்ல தரிசனமான கர்த்தருக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அடுத்ததா மேற்காகவும் ஆயி கிழக்காவும் இருக்க, பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார். இனி அதே 13வது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 4ஆம் வசனம். தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்கேயும் ஒரு பலிபீடத்தை ஆபிராம் உண்டாக்குறத பார்க்கிறோம். அடுத்தது 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்த அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்கேயும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம், ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கடைசியில தேவன் கேட்டுக்கொண்டபடி தன் குமாரனையே பலிபீடத்தின் மேல் கட்டுகிற அளவுக்கு தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தார். அப்போ ஏன் இவர் போற இடம் எல்லாம் பலிபீடம் கட்டுகிறார்? ஆபிரகாம் பலிபீடம் போற இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டின நோக்கம் என்ன? ஏன்னா அவரை ஆராதிக்கும்படி, தேவனே நீர் எனக்கு உண்மையுள்ளவர். அந்த பலிபீடம் அப்படின்னாலே ஒரு தேங்க்ஸ் கிவிங்க்கு ஒரு அடையாளமாக, நன்றி அறிதலின் அடையாளமாக பலிபீடம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேற எதற்காகலாம் அவர் பலிபீடத்தை கட்டுறாருன்னா, அவருடைய தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூறும்படியா, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொன்ன இடத்துல அவர் பலிபீடம் கட்டினதை பார்க்கிறோம். அது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்தும்படிக்கு ஒரு நினைவு சின்னமாய் அங்கே பலிபீடத்தை ஆபிரகாம் கட்டுகிறத பார்க்கிறோம். அடுத்ததா
முதல்ல அவரை ஆராதிக்கும்படி பலிபீடம் கட்டினார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவதற்காக பலிபீடம் கட்டுறாரு. அடுத்ததா தேவனோடு உறவை வளர்க்கும்படி பலிபீடம் அப்படின்னாலே ஜெபம், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவு. ஆபிரகாமின் பலிபீடம் என்பது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாயிருந்தது. எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தேவன் சந்தித்த உடனே அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அவர் ஆராதிக்கிறதுக்கு பலிபீடம் கட்டுறாரு. இப்படி போற இடங்களில் எல்லாம் பலிபீடம் கட்டுகிற அவருடைய இருதயம் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாயிருக்கிறது. இங்கே யோபுவும் பலி செலுத்துகிறார். ஆனால் அவர் பலி செலுத்தின நோக்கம் என்ன? ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருக்கலாம், அதனால அவர்களுக்காக அங்கே பலி செலுத்தினார். அங்க தேவனை பெரிதாய் பார்த்து அங்க பலி செலுத்தல, பிள்ளைகளுக்காக அவர் அனுதினமும் பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். இதுதான் ரெண்டு பேர்ட்ட இருக்கிற அந்த மேஜர் அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ். இதுதான் பிள்ளைகளுக்காக அங்க பரிந்துரைக்கிற ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். அவங்க தேவனோடு சரியான உறவுல இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நடந்துடக்கூடாது, ஏதாவது தவறு நடந்துருமோ அப்படிங்கிற அக்கறை. ஒருவேளை நடந்துருமோ, இது அவருடைய பொறுப்புணர்வை காட்டுகிறதா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பய உணர்வு யோபுக்குள்ள இருந்ததை காண்பிக்கிறது. யோபுவினுடைய பலி பாதுகாப்பு, பரிகாரம், பாவ நிவாரண பலியாக அங்கே ஏறெடுக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாமின் பலிபீடம், பலி எதற்குனா தேவனை ஆராதிக்கும்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும்படி, அவரோடு கூட இருக்கிற உறவை வளர்க்கும்படிக்கு அங்கே ஆபிரகாம் பலிபீடம் கட்டினதை பார்க்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு தகப்பன் இருக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் வழி நடத்தினீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அங்கே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறார். இது ஆபிரகாமை போன்ற மனநிலை. ஒரு தகப்பன் இருக்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படின்னு கவலையோட ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இது யோபுவினுடைய அந்த ஆரம்ப கால மனநிலையை ஒத்த மனநிலையா இருக்கிறது. ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தருடைய சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா நன்றியுடன் கூடிய விசுவாசம். இன்னொருத்தருக்கு என்ன அக்கறை அப்படின்னா, என்னது சென்டர் பாயிண்டா என்ன இருக்குன்னா, தன் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, அதற்கான அக்கறை. இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள, புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம். கிறிஸ்துவின் சிலுவை பலிக்கு பிறகு நம்ம பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லாத இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையே ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செய்ய நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்போ நன்றியோடு கூட, நன்றியுள்ள விசுவாசத்தோடு கூட நாம் அவரை ஆராதிக்குவோம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ரெண்டு பேரும் தேவனை தேடுறாங்க, ஆபிரகாமும் யோபும். ஆனா ஒருத்தர் ஆபிரகாமின் பலிபீடம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது இருந்த விசுவாசத்தை அதிகமாக வெளிப்படுத்தினது. யோபுவினுடைய பலி அந்த குடும்பத்திற்கான, அவருடைய குடும்பத்துக்கான ஆழ்ந்த அக்கறை, அந்த ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை, இன்டர்செஷன் பிரேயர் தான் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போ இது இப்படித்தான் இருக்கு யோபுவினுடைய மனநிலை. இப்போ இந்த யோபுவினுடைய மனநிலையை தேவன் எப்படி மாற்றினார்? யோபுவினுடைய கவனத்தை பிரச்சனையில இருந்து தேவன் திருப்புகிறார். யோபு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறார், ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்.
தேவன் அதுக்கு பதிலா நீ பயந்துட்டே இருந்த அதனாலதான் உனக்கு நடந்துச்சுன்னு சொல்லல. தன்னை யார் என்பதை யோபுவுக்கு அங்கே வெளிப்படுத்தி காட்ட ஆரம்பித்தார். வாசிக்கலாம். யோபு 38:4. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவே. நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை யோபுவுக்கு அங்கே வெளிப்படுத்தி காட்ட ஆரம்பிக்கிறார். விலங்குகள், கடல், நட்சத்திரங்கள் இத பத்தியெல்லாம் அங்க பேச ஆரம்பித்தார். தேவன் இங்க யோபுவுக்கு பிரச்சனையை பெரிதா காட்டாம தன்னை பெரிதாக காண்பிக்க ஆரம்பித்தார். நாமும் தேவனை பெரிதாக பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் சிறியதாக தோன்ற ஆரம்பிக்கும். யோபுவினுடைய அறிவுக்கு ஒரு எல்லைதான் இருக்குதுங்கிறத அங்கே தேவன் யோபுவுக்கு உணர்த்தினார். யோபு தேவனை நேசிச்சார். ஆனா இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் புரியணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் கேக்குறார், இந்த உலகத்தின் எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் கேட்கிறார். நம்ம எல்லாத்தையும் புரிந்து கொள்ளாம இருந்தா கூட தேவனை நம்ப முடியும். அப்போ இன்றைக்கும் அந்த யோபு 38 அதுல தொடர்ந்து வாசிங்க ஆண்டி. ம். 5ஆவதுல இருந்து வாசிங்க. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிகளை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? சரி. இப்போ இங்க யோபுவிடத்துல தேவன் பல கேள்விகளை கேட்கிறார். தான் எவ்வளவு பெரியவர் என்பதை யோபுவுக்கு அங்கே விளக்கி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட மாதிரி சமுத்திரம் புரண்டு வருது. அதற்கு யார் எல்லையை நியமித்தது? அதற்கு மேகத்தை வஸ்திரமாக இருளை புடவையாக நான் உடுத்துவித்த போதும் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? தேவன் கடலையும் சமுத்திரத்தையும் பார்த்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? யோபுவே, நீ இத்தனை கேள்வி கேட்கிறாயே, நான் யாருங்கிறத நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அதே அதிகாரம் 13 வாசிங்க ஆண்டி. உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்து கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேற ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரமும் தரித்திருக்கிறது போல் காணப்படும். உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ? அப்போ நீயா சூரியனை உதிக்க வைக்கிற? இதெல்லாவற்றையும் செய்கிறவர் நான். தன்னை தேவன் அங்கே வெளிப்படுத்தி யோபுவுக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ?
நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? இப்படியெல்லாம் அங்கே தேவன் தன்னுடைய அந்த மகிமையை யோபுவுக்கு அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. அதுல பல காரியங்களை தேவன் அங்கே யோபுக்கு பேசி கொண்டிருக்கிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிய முடியுமா? பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? இப்படி பல காரியங்களை தேவன் பேச 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 யோபு தேவனை இருதயத்தில் உணர ஆரம்பித்தார். தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர் அப்படிங்கிறத காண்பிக்கும்படிக்கு கடல், மலை, சூரியன், நட்சத்திரங்கள், விலங்குகள் எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறார். இவற்றை எல்லாவற்றையும் நான் நடத்துகிறேன், உன்னுடைய வாழ்க்கையும் என் கையில தான் இருக்குதுங்கிறத யோபுவுக்கு தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். இப்போ தேவனை பற்றின இந்த அறிவு யோபுவுக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜா இங்க மாற ஆரம்பித்தது. யோபு தேவன் பேச பேச தேவனை குறித்து எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிறத யோபு அறிந்திருந்தார். அதனாலதான் அந்த யோபு 42:5 சொல்றாரு, முன்பு உம்மை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், இப்பொழுதோ என் கண் உம்மை கண்டது. இதுதான் தேவனுடைய நோக்கம். யோபு தேவனை பற்றி கேட்டிருந்தார், ஆனால் இப்பொழுது தேவனை அனுபவிக்க ஆரம்பித்திருந்தார். எப்போ நம்ம உணர்வு பூர்வமா, அனுபவபூர்வமா தேவனை உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அவரை உண்மையாவே ரியலா பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அந்த அந்த ஒரு இருதயம் தான் பயத்தில் இருக்காது. அந்த ஒரு இருதயம் கவலையில் நிலைத்திருக்காது. இப்ப யோபு இப்ப தேவனை குறித்து ஆழமாய் உணர 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 அங்கே தேவன் மேல பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் யோபுவுக்கு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். சில நேரத்துல நாமும் இப்படிதான் கேட்கிறோம், ஏன் ஏன் என் வாழ்க்கையில இது? ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் தர மாட்டாரு. என்ன சொல்வார்? நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவன் யோபு கிட்ட வந்து சொல்ல வந்த மிகப்பெரிய செய்தி, உன் துன்பம் எனக்கு தெரியும், கேள்விகளை கேட்டிருக்கிறேன், ஆனா எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நான் சர்வ வல்லமையுள்ளவர், நான் ஞானம் உள்ளவர், நான் அன்புள்ளவர், என்னை நீ நம்பு. இதுதான் தேவன் யோபுவோடு பேசின காரியம். கடைசில யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு. யோபு 42:2 வாசிங்க. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உன்னை இப்ப அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு, அறிய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை யோபு அறிந்து கொண்டார், உணர்ந்து கொண்டார். இந்த அறிகிற அறிவு, உணர்கிற உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்போ வருதோ அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருக ஆரம்பிக்கிறது, கிருபை பெருக ஆரம்பிக்கிறது. அதுதான் 2 பேதுரு 1 பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவிலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இப்போ யோபுடைய இருதயத்துல சமாதானம் வந்துருச்சு. தன்னை தூஷணமாய் பேசின நண்பர்களுக்காக ஜெபிக்கிற இருதயம் கூட அவருக்கு இருக்கு, வந்துருச்சு. இங்க கிருபையும் வாழ்க்கையில் பெருக ஆரம்பித்தது. இது 2 யோபுடைய வாழ்க்கையில எப்போ தேவனை அவர் ஆத்துமார்த்தமாய் உணர்வு பூர்வமாய் அறிந்து உணர ஆரம்பித்தாரோ அந்த நொடி பொழுதுல இருந்து யோபுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. 3வது வசனம் வாசிங்க. யோபு 42:3.
அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலம்பினேன் என்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? நான் எனக்கு தெரியாதத, என் புத்திக்கு எட்டாதத, நான் அறியாதத நான் என்ன செய்தேன்? அலப்பினேன். யோபு கடைசியா புரிஞ்சிட்டார். இது வரைக்கும் எனக்கு தெரியல, என் புத்திக்கு எட்டல, நான் அறியாதத நான் அலப்பிக் கொண்டிருந்தேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அப்போ இப்படித்தான் தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் யார் என்பதை நம்மை பெரிதாக பார்க்க வைக்கிறார். ஏன் இந்த இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம்? இந்த ஏன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் மிகப்பெரிய ஒன்றை நமக்கு அவர் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய பிரசன்னம். அவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள முடியும். தேவனை ஆழமா அறிந்த ஒரு மனுஷன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இல்லைன்னா கூட அமைதியாக இருக்க முடியும். தேவன் யோபுடைய எல்லா கேள்விகளுக்கும் நேரடியா பதில் கொடுக்கல, தம்மையே யோபுவுக்கு அங்கே வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நமக்கும் தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யோபு ஒன்றை புரிந்து கொண்டார், அவர் சர்வ வல்லவர். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்ப அவர் பிரச்சனைய பார்க்கல, தனக்கு நேரிட்ட துன்பத்தை பார்க்கல. இப்ப யாரை பார்க்க ஆரம்பித்தார்? தேவனை பெரியவராய் பார்க்க ஆரம்பித்தார். தேவனுடைய வல்லமையை பெரிதாக பார்க்க ஆரம்பித்தார். எனக்கு புரியாத விஷயங்களை நான் பேசினேன், அலப்புனேன். ஆனா இப்போதான் எனக்கு தெரியுது, எதுவுமே எனக்கு தெரியாம பேசினதை நான் உணர்கிறேன். இதுதான் அங்க யோபுவினுடைய தாழ்மைக்கு ஆரம்பம். ஹம்பிள்னஸ். நான் தெரியாம உங்களை குறித்து பல காரியங்களை நான் அலப்பி இருக்கிறேன். தேவனை பற்றி கேள்விப்பட்டு தேவனை அனுபவித்து அங்க மனத்தாழ்மையை யோபு பெற்றுக்கொண்ட பிறகு அங்க யோபுவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் அங்கே கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகத்துவத்திற்கு தன்னை முழுவதுமாய் அங்கே யோபு ஒப்பு கொடுத்தார். முன்னாடி யோபு கிட்ட என்ன இருந்ததுன்னா, ஏன், எதுக்கு, எப்படி, இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாரா. ஆனா இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியுது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனுடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை பார்த்த பொழுது யோபுடைய இருதயம் மாறினது. இன்றைக்கும் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். இததான் ரோமர்ல பாக்குறோம். அவர் எல்லாத்தையும் அங்க சிருஷ்டிப்பின் மூலமாகவே யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். இததான் ரோமர்ல பவுல் எழுதுகிறார். அவருடைய காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை. அந்த வசன வாசிங்க ஆண்டி, ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும். எல்லாருக்கும் இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுதே அவர்களுக்குள்ளேயே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்டாக்கப்பட்டிருக்கிறவை, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சிருஷ்டிப்புல அவருடைய பிரம்மாண்டத்தையும் அவருடைய வல்லமையையும் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம்.
எல்லாமே இந்த சிருஷ்டிப்புல பார்க்கிறோம். இததான் யோபுவுக்கும் காண்பிக்கிறார். கடலை பாரு, விலங்க பாரு, சமுத்திரத்தையும் அதன் அலைகளையும் அதன் அலைகளுக்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டவர் யார் என்பதை பார். இதெல்லாம் சிருஷ்டிப்புல இருந்தே தன்னுடைய மகத்துவத்தை யோபுவுக்கு காண்பிக்கிறார். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய புருவத்துல, நம்ம தலையில இன்றைக்கு முடி நீளமா வளருது பெண்களுக்கு. ஆனா இன்றைக்கு இந்த புருவத்துல அப்படி இருக்கிற முடி நீளமா வளர்ந்தா நம்மளால பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ ஒவ்வொன்றையும் எவ்வளவு தூரம் நம்மை நேர்த்தியாக அவர் படைத்திருக்கிறார். நாமும் அவருடைய படைப்பு தான். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அதுக்கு அதது அளவுல அவ்வளவு அழகா தேவன் நம்மை படைத்திருக்கிறார். எவ்வளவு வல்லமை பொருந்தின தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். தகப்பனாக பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை எது பெருசா பார்த்துட்டு இருக்கிறீங்க? எந்த பர்வதம் உங்களுக்கு முன்னாடி, எந்த பிரச்சனை உங்களுக்கு பர்வதம் போல பெரிய மலையா தெரியுது? ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். இன்றைக்கு நீங்களும் நானும் தான் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு முன்னாடி அது சமமாய் சமபூமியாய் மாறித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு இந்த அளவு இத நம்ம ரியலா பார்க்கும்போதோ, நம்ம இந்த சிருஷ்டிப்பை, அதான் தாவீது சொல்ற, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். எவ்வளவு நம்மளே ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம். சும்மா இருக்கிற நேரங்கள்ல இந்த சிருஷ்டிப்புகளை குறித்து, ஒவ்வொன்றை குறித்து நீங்க தியானிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுடைய பிரச்சனைகள்ல உங்க எண்ணங்கள் நிலைத்திருக்கிறதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆகாய விரிவையும் சமுத்திரத்தையும் விலங்குகளையும் பறவைகளையும் பூக்களையும் நம்மையும் பார்க்கும் பொழுது தேவனுடைய மகத்துவமான வல்லமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அவரை உணர உணர போதும் இந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு பெருசு இல்லைங்கிற இடத்துக்கு நம்ம நிச்சயமாய் வருவோம். அப்போ இன்றைக்கும் இந்த 2 மனிதர்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், எப்படி எப்படி அவங்க பயந்தாங்க, எதனால பயந்தாங்க, அந்த பயந்த காரியத்தில் ஆபிரகாமுக்கு அந்த பலவீனமாய் இருந்தது, யோபுவுக்கு அது நெடுநாட்களாய் தொடர்ந்து கொண்டிருந்த பயமாய் இருந்ததை பார்த்தோம். எதற்காக இருவரும் பலி செலுத்தினார்கள்? அவங்க இருதயம் எதில் நிறைந்திருந்தது? யோபு எப்பொழுது தேவனை ஆத்துமார்த்தமாய் உணர்வு பூர்வமாய் அவர் உணர ஆரம்பித்தாரோ, அங்க மிகப்பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன் அங்கே யோபுவுக்கு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்த யோபுல 42வது அதிகாரம் அந்த 12ல இருந்து வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கெரேனப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இங்க இழந்த எல்லாவற்றையும் யோபு இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருந்தது. ஏன்னா தேவனை இப்பொழுதுதான் உண்மையாய் அறிந்து உணர்ந்த மனிதனாய் யோபு மாறினார். அங்க தன்னுடைய சிநேகிதர்களுக்காகவும் அங்கே வேண்டுதல் செய்தார். ஏன்னா யோபுடைய இருதயம் இப்ப சமாதானத்துக்குள்ள வந்துருச்சு. தேவனை பெருசா பார்க்க ஆரம்பித்த உடனே யோபுடைய நண்பர்கள் பேசினதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. உண்மையாகவே தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தார்.
முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாக யோபு பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். தேசத்துல யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லையாம். இதெல்லாம் நான் இன்றைக்கு பார்த்தேன். கிட்டத்தட்ட 70 வயசுல யோபுவுக்கு இதெல்லாம் நேரிட்டு இருக்கு. மறுபடியும் அவர் 140 வருஷங்கள் உயிரோடு இருந்திருக்கிறார். 210 வருடங்கள் 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் யோபு நெடுநாளாயிருந்து கண்டு பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எல்லாமே டபுள் மடங்கு. அங்க 70 வயசுல இது நடக்குது, அங்க 140 வருஷம் அதற்கப்புறம் யோபு உயிரோடு இருக்கிறார். அவனுக்கு இழந்த எல்லாமே இரட்டிப்பாக அங்கே கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். இது எப்போ நடந்தது? தேவனை ஆத்துமார்த்தமாய் உணர ஆரம்பித்த பொழுது யோபுவுக்கு நேர்ந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம தேவனை எப்படி உணர்ந்திருக்கிறோம், எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த யோபு 38 இருந்து வாசித்து பாருங்க. அவருடைய வல்லமையை குறித்து, எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவதுன்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னதுனாலதான் அந்த சமுத்திரம் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு சுனாமி வந்தப்போ எவ்வளவு பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கும் இந்த பூமி நின்று கொண்டிருக்கு, நிலை நிற்கிறதுனா அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை குறித்து வைத்தார். இன்றைக்கும் இந்த முழு உலகமும் தேவ புத்திரர்களாய் எழும்பும் பொழுது இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களிலிருந்து நிச்சயமாய் விடுதலையை நாம் பெற முடியும். ஏன் இந்த இயற்கை சீற்றங்கள்? மனிதனுடைய கான்சியஸ்னஸ் எல்லாமே அது பாதாளத்துக்குள் போய் மாட்டிக்கொண்டபடியினால் உலகம் முழுவதும் அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் அதிகாரத்துக்கு கீழே மனிதனுடைய இருதயம் சிக்கி கொண்டபடியினால் இன்றைக்கும் அங்கங்கே அழிவுகளை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்முடைய கான்சியஸ் மாற 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 அப்படியே பூமியும் தன் பலனை கொடுக்கும். பூமி நமக்கு ஆசிர்வாதத்தை மாத்திரமே கொடுக்கும்படிக்கு தான் கிறிஸ்து நமக்காக மரித்து இந்த சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை, அப்படிப்பட்ட ஹெவன் ஆன் எர்த், பூமியிலே பரலோகத்தை ஸ்தாபிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கும் இந்த பூமி நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்குது. ஆனா அந்த பூமியையே நம்ம சபித்து கொண்டு இருக்கிறோம். இது அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படின்னு சபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பூமி நமக்கு பலனை கொடுக்கும்படிக்கு தேவன் நமக்கு படைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பூமி நமக்கு எவ்வளவு காரியங்களையோ நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு அது நிலத்தின் விளைச்சலினால். ஒவ்வொரு காரியமும் இந்த பூமி நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த பூமியையே நாம் சபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளா இந்த பூமி பரலோக வாழ்வு பூமியில ஸ்தாபிக்கப்படணும்னா நாம் இதை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த பூமி நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அமைதலோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிச்சயமாய் வாழ முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த 2 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த மனநிலை, நன்றியுடனான அந்த விசுவாசம், எங்க போனாலும் பலி செலுத்துகிற ஒரு மனநிலை, தேவனை நினைவு கூர்ந்து அவர் அங்க பலிபீடம் கட்டின அந்த மனநிலையை பார்க்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட மனநிலையாய் எங்களுடைய மனநிலையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். இதுவரை எங்களை நடத்தின எங்கள் தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இருதயமாய் எங்க இருதயம் மாறட்டும் அப்ப. யோபுடைய வாழ்க்கையிலையும் நாங்க பார்க்கிறோம், ஒன்றை யோபு அறிந்து கொண்டார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர்.
இததான் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இல்லப்பா. உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு காலத்துல யோபுடைய மனைவியை தூஷித்த அந்த மனைவிதான். ஆனா அதே குடும்பத்தை மறுபடியும் ஒரு ரெஸ்டோரேஷன்ல கொண்டு வந்து மறுபடியும் அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்த தேவன் அப்பா. இன்றைக்கும் அதே தேவன் தான் எங்களுடைய தேவன். நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். இதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். இன்னும் உங்களை நாங்க ஆழமாய் அறிந்து உணர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.